ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடி சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். இன்று ஆடி மாதத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்கள் மற்றும் நீர்நிலைகளில் புனித நீராடி பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கேஆர்பி அணையில் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடுவதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், மகராஜக்கடை, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை 8 மணி முதலே கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடுவதற்காக குவிந்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் நீராடி அருகே உள்ள மார்க்கண்டேஸ்வரன் என்கின்ற பிரசித்தி பெற்ற கோயில் வணங்கி அங்குள்ள நந்தி தீர்த்தத்தில் குளித்து தங்களுடைய புனித நீராடி தங்களது வெளிப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆற்றங்கரையோரம் பகுதியில் உள்ள கற்கள் மற்றும் மஞ்சள் வைத்து பூஜை செய்து புதுமண தம்பதியினர் மற்றும் பெண்கள் தங்களுடைய தாலிகளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் செய்து நீராடி வருகின்றனர். மேலும் மழை மற்றும் மண்வளம் செழிக்க வேண்டும் எனவும் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் எனவும் தொடர்ந்து காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து இந்த வழிபாடு நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த தென்பெண்ணை ஆற்றை குறிப்பதற்காக சிறப்பு பேருந்துகள், அதாவது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் குறிக்க தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையின் சார்பில் தீவிரமாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்கள் பாதுகாப்புடன் தற்போது வரை நீராடி வருகின்றனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை புனித நீராடுவதற்கு அனுமதிக்கப்படும் என பொதுப்பணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.